Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் magnification of a lens. Okay. So நம்ம எந்த லென்ஸ்னால எடுத்துக்கலாம். So லென்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும் இல்லையா? So இந்த இமேஜ் எப்படி இருக்கும் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் சைஸ்க்கு கொஞ்சம் enlarged-ஆ இருக்கும். Or sometimes நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் சைஸை விட சிறுசா ஸ்மாலா இருக்கும். Or நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிற பொசிஷனை பொறுத்து என்னாகும் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் சைஸ் என்னதோ அதே சைஸ் நமக்கு இமேஜும் கிடைக்குது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் சைஸ் அண்ட் இமேஜ் சைஸ் வந்து சேமாக இருக்கும் செய்யுது. ஓகே, இந்த சேஞ்ச் இன் சைஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ லென்ஸ். ஓகேயா, ஸோ அல்லது நம்ம எப்படி சொல்லலாம்னா இப்போ நமக்கு கிடைக்குது இல்லையா இமேஜ், ஸோ இந்த இமேஜ் சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அல்லது எவ்வளோ சிறுசாக இருக்குது when compared to the object size, that we can call it as the magnification. Okay, so how big or how small the image size when compared to the object size is nothing but just magnification of a lens. சரியா? so இது வந்து என்ன சிம்பிள்ல ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா magnification small m. okay, so m என்ன எதை வந்து டினோட் பண்ணுது magnification of a lens. okay, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துருக்கோம், இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எஃப்க்கும் 2Fக்கும் நடுவில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸ், அதாவது ஆப்ஜெக்டுடைய ஹைட் வந்து இப்போ ஹெச் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இமேஜ் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது, பியாண்ட் 2Fல கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த இமேஜினுடைய சைஸ் அல்லது இமேஜினுடைய ஹைட் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹெச் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சைஸும் இந்த இமேஜ் சைஸ் என்ன ஆகுது நம்மளுக்கு வேரி ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ மேக்னிஃபிகேஷன் is equal to, how we can find the magnification? We have to compare the object size and the image size. Okay, or we have to find the ratio between the image size and the object size. Okay, so எப்படி கண்டுபிடிப்போம்? So image height is divided by object height. Okay, so magnification is nothing but is defined as the ratio of the image height to the object height. இதை நம்ம பண்ணோம்னா ஈஸியா நமக்கு magnification கிடைச்சிரும். ஓகே, ஆர் இதுக்கு வந்து நம்ம இமேஜ் ஹைட் வேலை என்னன்னு பண்ணலாம் h dash and object height வேலை என்ன பண்ணலாம் h. So you can write m is equal to h dash divided by h. Okay, and இது வந்து நம்ம மேக்னிஃபிகேஷன் வேற ஒரு மெத்தட்ல கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்டிக் சென்டர்ல இருந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். It is denoted by the symbol u. Okay, அதே மாதிரி ஆப்டிக் சென்டர்ல இருந்து இமேஜ் பொசிஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், so this is image distance and it is indicated by v. Okay, இந்த ரெண்டு தெரிஞ்சால் நம்மளால magnification கண்டுபிடிக்க முடியும். Okay, so how? So the formula is magnification is equal to, you have to compare these two. You have to find the ratio between image distance to the object distance. Okay, so அப்போ எப்படி எழுதுவோம், image distance divided by object distance. இப்படியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் magnification கண்டுபிடிக்கலாம். Okay, so image distance வந்து என்னது நமக்கு v. So you can write v and object distance வந்து என்னது இருக்கு u. ஓகேயா, ஸோ நம்மளுக்கு வந்து சப்போஸ் இப்போ ப்ராப்ளம்ல இமேஜ் ஹைட் ஆப்ஜெக்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க, மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாலையுமே இப்போ சப்போஸ் உங்களுக்கு m உடைய வேல்யூ வந்து இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த m உடைய வேல்யூ உனக்கு 1 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா அங்க கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா enlarged இமேஜா கிடைக்கும். ஓகே,
ஸோ அதே மாதிரி இப்போ மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வந்து லெஸ்ஸர் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஆர் டிமினிஷ்ட் இமேஜாக இருக்கும். ஓகே, ஸோ m கிரேட்டர் தேன் 1 இருந்தால் என்ன இமேஜ் கிடைக்கும்? என்லார்ஜ். அண்ட் m லெஸ்ஸர் தேன் 1 இருந்துச்சுன்னா ஸ்மால் அல்லது டிமினிஷ்ட் இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாமா? இப்போ m is greater than 1 அப்படின்னா இப்போ m வேல்யூ எனக்கு எப்போ greater than 1 ஆகும்? ஸோ நியூமரேட்டரில் எனக்கு அதிகமான வேல்யூஸ் இருந்து டினாமினேட்டரில் கம்மியான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? greater than 1 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ் ஹைட் வந்து 10 வச்சுக்கிறோமே. ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் உனக்கு என்ன ஆயிருது? யுவர் ஆன்சர் இஸ் 5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் 1 கிடைக்கணும்னா கண்டிப்பாக உனக்கு என்ன இருக்கணும்? நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கணும், டினாமினேட்டர் லெஸ்ஸராக இருக்கணும், which means the image height must be greater than the object height. ஓகே, அப்போ ஆப்ஜெக்ட் ஹைட்டை விட இமேஜ் ஹைட் கூட இருக்கனால என்ன அர்த்தம்? என்லார்ஜ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இஃப் லெஸ்ஸர் தேன் 1 எனக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் லெஸ்ஸர் தேன் 1 அப்போ என்ன அர்த்தம்? இது அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? இப்போ அதிகமாக இருக்கணும், இமேஜ் ஹைட் வந்து லெஸ்ஸராக இருக்கணும். ஓகே, so you get the answer as 0.2 which is lesser than 1. So அப்போ என்ன மீன் பண்றாங்க? Object height is greater than the image height. That means image height எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஸ்மாலா இருக்கு. So அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, greater than 1 இருக்கும்போது enlarged இருக்கு, lesser than 1 இருக்கும்போது small இருக்கு. Small image கிடைக்கும். ஓகேவா? So அப்போ magnification என்னன்னு தெரிஞ்சிருச்சா? And next நம்ம பார்க்க போறது வந்துட்டு lens makers formula. ஓகே, நம்ம ஆல்ரெடி லென்ஸ் ஃபார்முலானா என்னன்னு பார்த்துட்டோம். இது என்ன அப்படின்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள பொருள் வந்து தெளிவாக தெரியாமலோ இல்லை தூரத்தில் உள்ள பொருள் வந்து தெளிவாக தெரியாமலோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லென்ஸ் நம்மளுக்கு மாற்றி மாற்றி போட்டு எதில் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ அப்புறம் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, கிளாஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்ன ஃபோக்கல் லென்த்தில் வந்து நம்ம கிளாஸ் போடணும் அப்படிங்கிறத அவங்க நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னா நம்மளுக்கு லென்ஸ் வந்து மேக் பண்ணுறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஓகே, ஸோ லென்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லென்ஸ் கொடுத்துட முடியாது இல்லையா? ஸோ என்ன ப்ராப்ளமோ அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியான லென்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ்ட்டு போனோன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபோக்கல் லென்த் தேவைங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ ஃபோக்கல் லென்த். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியலினுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ தேவைப்படும். ஓகே, ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம எந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இப்படி போடுவோம் இல்லையா? மியூ. ஓகே, ஸோ அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீன்ஸ் வாட்? இஸ் நத்திங் பட் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ த லைட் இஸ் ட்ராவலிங் இன் தட் மீடியம். ஓகே, ஸோ அந்த மெட்டீரியலில் லைட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அல்லது எவ்வளோ ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுது, இதுதான் வந்து நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, எந்த ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் எடுத்துக்கிட்டாலும் இட் ஹாவ் த டிஃப்ரெண்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ கண்டிப்பாக அவங்க எடுக்கிற அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அவங்களுக்கு தேவை. இப்போ இந்த லென்ஸ் இருக்குது, இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த பார்ட் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னுடைய ஒரு பார்ட் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் வந்து இட் இஸ் பிலாங்ஸ் டு another one spherical surface. ஓகே, ஸோ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னுடைய சென்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அண்ட் அதே மாதிரி இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த சென்டர்ல இருந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோமா? இந்த லென்ஸ் இந்த இதனுடைய
இங்க இருந்து இங்க நம்ம மார்க் பண்ணோம்னா this is radius of curvature இது 1 ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி இங்க இருந்து இங்க மார்க் பண்ற center of curvature க்கு மார்க் பண்றது என்னது that is radius of curvature 2 so அல்லது இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் இங்க இருந்து இந்த end வரைக்கும் ஓகே so that is radius of curvature ஓகே so இந்த ரெண்டு வேல்யூமே தெரிஞ்சிருக்கணும் ஓகே so lens make பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் so இங்க இருந்து இங்க this is R2 okay so they must know R1 and R2 okay அப்ப lens make பண்ணும்போது என்னெல்லாம் தேவைன்னு பாருங்க focal length okay அந்த lensக்குள்ள focal length தேவை and mu which is nothing but refractive index so refractive index அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் உடைய refractive index கண்டிப்பா தேவை and R1 and R2 is nothing but radius of curvature of a lens okay so இது மூணையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா okay so 1 by f is equal to mu minus 1 by R1 minus 1 by R2 okay so இந்த ஃபார்முலா தான் lens makers formula so இந்த ஃபார்முலா வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க லென்ஸை மேக் பண்ணுவாங்க ஓகேவா சோ இது எப்படி டிரைவ் பண்ணாங்கங்கிறது நமக்கு தேவையில்லை அது வந்து நம்ம ஹையர் கிளாसेसல படிச்சுக்கலாம் இங்க வந்து ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கலாம் ஓகே சோ இந்த மூணு ஈக்குவேஷனை ரிலேட் பண்ற ஃபார்முலா இது ஓகே சோ இத யூஸ் பண்ணி தான் they are making the lens புரியுதா so f is nothing but it's denoting the focal length and mu is nothing but it's denoting the refractive index and r1 and r2 is nothing but radius of curvature okay so இத வச்சு they are making the lens okay thank you students உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா subscribe பண்ணுங்க and உங்க friends க்கு share பண்ணுங்க thank you